நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சேலத்தில் உள்ள கூட்டுறவு சங்கத்தில் தரமற்ற உணவுப் பொருட்கள் மற்றும் கலப்பட உணவுப் பொருட்களை விற்பனை செய்து வந்தது நியூஸ் தமிழ் கள ஆய்வில் வெளிச்சத்திற்கு வந்த நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். வணக்கம். மேலும் விவரம். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கூட்டுறவு அங்காடி என்ற பெயரில் சிறப்பு அங்காடிகள் செயல்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சேலத்தில் செயல்பட்டு வரும் பொன்னி கூட்டுறவு அங்காடியில் இன்றைய தினம் அந்த பருப்பு வகைகள் மற்றும் உணவு வகைகள் தரமில்லாமல் இருப்பதும் போலி பருப்புகள் விற்பனை செய்வதும் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து இது குறித்து விசாரித்த போது அங்கு இருக்கக்கூடிய பாசி பருப்புக்கு பதிலாக நரிப்பருப்பு என விற்பனை செய்து வருகிறார்கள். இது குறித்து தகவல் அறிந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்போது சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் உள்ள சீதாராமன் சாலை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பொன்னி கூட்டுறவு சங்கத்தின் குடோனில் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சோதனையில் அங்கு இருக்கக்கூடிய பாசி பருப்பு என சொல்லக்கூடிய நரிப்பருப்பை தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு உணவுப் பொருட்கள் கலப்படம் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. தற்போது அது குறித்தும் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விளக்கம் கேட்டு பொன்னி கூட்டுறவு அங்காடிக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மாதிரிகள் சோதனை எடுக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டு முடிவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வினோத். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.